ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் இந்த சீரிஸில் உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பற்றி டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா டேட்டா கொடுத்துறேன். அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு எம்பிசிக்கு 170 அண்ட் அபோவ் கட் ஆஃப்க்கு ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரவுண்ட் டூக்கு. அதே மாதிரி பிசிக்கு 160லேருந்து 170, 170லேருந்து 179 வரைக்கும் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்பிசி கம்யூனிட்டிக்கு டாப் காலேஜஸில் என்னென்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ங்கிறது லாஸ்ட் இயரோட ரேங்க்குக்கு இந்த இயரோட கட் ஆஃபை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு பார்க்குறோம். இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது உங்களுக்கு ஒரு நியர்பையாக எவ்வளோ சாய்ஸ் போட்டு வச்சுக்கலாங்கிறது ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இது அப்படியே ரிப்பீட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ப்ரெடிக்ஷன் பேஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ சாய்ஸஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜுக்கு கீழே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சப்போஸ் உங்கள் யாருக்காவது சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். பர்சனலைஸ் கைடன்ஸ் மினிமம் சார்ஜஸில் பண்ணித்தரலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, காலேஜோட கோடு, என்ன காலேஜோட நேமு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி காலேஜ், காலேஜோட ரேங்க் பேஸ்ட் ஆன் தி ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் டாப் பிரான்ச். அந்த காலேஜில் டாப் பிரான்ச் சிஎஸ்னா அந்த சிஎஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த காலேஜை நம்ம ரேங்க் பண்ணுறோம். அதே மாதிரி அங்கே என்னென்ன பிரான்ச்சஸுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த 143.085 178.965 இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் இங்கே காமிக்கும். இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்தால் இந்த இதில் உங்களுக்கு லிஸ்ட் காமிக்காது. அது நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குமரகுருவில் சிவில் மட்டும் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன்னா, மற்ற எல்லாமே முடியறதுக்கான சான்ஸ் இருக்கும். ரவுண்ட் டூவில் உங்களுக்கு சிவில் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இங்கே கொடுத்துருக்க எந்த பிரான்ச்சும் இருக்காது. இது இல்லாமல் வேறு ஏதாவது கொஞ்சம் லீஸ் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸ் உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜியோ பயோமெடிக்கல் அந்த மாதிரி ஏதாவது பிரான்ச்சஸ் இருந்தால் சான்சஸ் இருக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் மேபி அது இருக்கான்னு எனக்கு கரெக்டாக டக்குன்னு சொல்ல வரல. ஸோ அதனால் மேபி அந்த மாதிரி ஏதாவது பிரான்ச்சஸ் இருந்திருக்கலாம். பட் இந்த 5 பிரான்ச்சில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ரவுண்ட் டூவில். அடுத்தது சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எம்பிசிக்கு நீங்கள் மெக்கானிக்கல் சிவில் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி சொல்லும்போது. அடுத்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதியில் இசிக்கு நான் கொடுத்துருக்கேன். ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் எல்லாமே அங்கே ரவுண்டு 143 கட் ஆஃப் கீழே தான் போன வருஷம் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் இந்த 4 பிரான்ச்சுமே இந்த ரவுண்ட் டூவில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஈசியோட இந்த காலேஜ் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாகவே கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால கட் ஆஃப் ரைஸ் ஆகும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ட்ரிபிள் மெக்கானிக்கல் இந்த அட்லீஸ்ட் இந்த 2 பிரான்ச் இந்த ரவுண்ட்லேயே உங்களுக்கு ஃபில் த்ரூ ஆக சான்ஸ் இருக்குது. பட் கட் ஆஃப் போன வருஷம் கம்மியாக இருந்தனால நமக்கு இங்கே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் காமிக்கல. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் மெக்கானிக்கல் சிவில் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் கொடுத்துருக்கேன். மேபி ட்ரிபிள் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட் பண்ணால் ட்ரிபிள் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ஏதாவது நேரவாக இருக்கலாம். அடுத்தது பிரின்ஸ் ஸ்ரீ வாசுதேவனில் சிஎஸ்ஏ போன வருஷம் கிடச்சிருக்கு எம்பிசிக்கு. அதனால இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் 161 கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் இந்த நான் சொன்ன அதே மாதிரி தான், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, பிரின்ஸ் ஸ்ரீ வாசுதேவன், இது ரெண்டுமே லாஸ்ட் 2 இயர்ஸை சாய்ஸ் ஃபில்லிங்லையும் கவுன்சிலிங்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற காலேஜ்னால கட் ஆஃப் ரைஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ரவுண்ட் டூவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற காலேஜஸ் தான். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில், அதுக்கு கீழே வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் அந்த காலத்தில் இருந்துருந்துச்சுன்னா, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அங்கே. ரொபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் அந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் ஈக்குவலன் டு மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் இந்த மெக்கானிக்கல் கட் ஆஃப் பேஸ்டாக அந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஈஸ்வரில் நம்ம அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வெறும் மெக்கானிக்கல் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரவுண்டில். சிவில் அங்கே கிடையாது. ஸோ அதனால் மெக்கானிக்கல் மட்டும் நீங்கள் 174 கட் ஆஃப் ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த காலேஜும் கொஞ்சம் கட் ஆஃப் ரைஸ் ஆகிட்டே வர காலேஜ் தான் வருஷம். அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜில் உங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் சான்சஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில், இங்கேயும் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சஸ் உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்கலாம். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள் மெக் சிவில், இந்த 3 பிரான்ச்சஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்க கட் ஆஃப் நம்ம லாஸ்ட் இயர் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த பிரான்ச்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேபிஆரில் மெக்கானிக்கல் சிவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் ட்ரிபிள் அண்ட் மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ் உங்களுக்கு எம்பிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லோயலா ஐகாமில் ட்ரிபிள் மெக்கானிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிவில் அந்த காலேஜில் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடியில் உங்களுக்கு ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் இந்த 3 பிரான்ச்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆட்டோமொபைலும் அங்கே இருக்குது. ஆட்டோமொபைல் இந்த ஒரு ரவுண்ட்லேயே கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஆட்டோமொபைல் நான் மென்ஷன் பண்ணலங்கிறனால நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம், அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் மட்டும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற எல்லாமே இங்கே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் தான். மேபி கொஞ்சம் நேரமாக உங்களுக்கு ட்ரிபிளில் விஎல்எஸ்ஏ அந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். 177 அந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்சில். அடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் இந்த 3 பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிவில் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அந்த காலேஜில். வருஷம் சீட்ஸ் குறைச்சிட்டு வராங்க. பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு ட்ரிபிள் மெக்கானிக்கல் இந்த ரவுண்டில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சிவில் இல்லைன்னா மேபி ரவுண்டு 3ல் ஃபில்லான காலேஜாக இருக்கலாம்.
அதனால அதுவும் கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜில் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் நான் கொடுத்துருக்க கட் ஆஃப் ரேஞ்சில் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் வந்து ட்ரிபிள் மெக்கானிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்விஎஸ் இந்த பொசிஷனில் வைக்கணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிஎஸ் மட்டும்தான் வந்து ஓசி கட் ஆஃப் பேஸ் பண்ணி இந்த காலேஜ் 33rd பொசிஷனில் வந்துச்சு. மற்ற எல்லாமே கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு இங்கே எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது எம்பிசிக்கு. மெப்கோஷ் லிங்கில் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க பிரான்ச்சஸ் ப்ளஸ் சிவில் வந்து இதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிவிலும் அங்கே இருக்குது. வேலம்மாரில் வந்து உங்களுக்கு டிசி ட்ரிபிள் அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ் தவிர்த்து மற்ற எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். மேபி சிஎஸ் பிகினிங் ரவுண்டு ஆரம்பிக்கும் போது மேபி எதாவது கிடைக்க சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேர்ந்து வரனால இந்த நான் கொடுத்துருக்க கட் ஆஃப் இருந்து கொஞ்சம் கட் ஆஃப் குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் இங்கே கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நிறைய பிரான்ச்சஸ் அங்கே இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ், சிவில், கெமிக்கல், இந்த மாதிரி பிரான்ச், மெக்கட்ரானிக்ஸ், கெமிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம மர்ஜ் ஆயிடுச்சு, அதனால் நான் சொல்லலை. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு இசியிலிருந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் உங்களுக்கு ட்ரிபிள் இருந்து கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அங்கேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெட்ரோ கெமிக்கல் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் கூட அங்கே இருக்குது. சவிதால உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரிபிளிலிருந்து கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு திருச்சியில் ட்ரிபிளிலிருந்து நான் கொடுத்துருக்க கட் ஆஃபில் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜில் ட்ரிபிள் மெக்கு, சிவில், ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு இசி, ட்ரிபிள் மெக்கானிக்கல் இந்த 3 பிரான்ச்சஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்கலாம். நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிற சான்ஸ் இருக்கும். இந்த ரவுண்டில் நல்லா ஃபில்லிங் இருக்க போகிற ஒரு காலேஜ் இது. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜும் எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற பிரான்ச்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற பிரான்ச்சஸ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது கிடைக்கிற சான்ஸ் இருக்கலாம். மகாலிங்கம்லையும் எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. இங்கே சிவில் ஆட்டோமொபைல் இல்லை, நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம். விஎல்எஸ்ஐ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் உங்கள் கன்சிடர் பண்ணலாம், கிடைக்கிற சான்ஸ் இருக்கும். சைபர் செக்யூரிட்டி இந்த வருஷம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுவும் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை பெஸ்ட் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ அதான் எம்பிசியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒரு 45th மேலே இருக்கிற எல்லா காலேஜுமே கிடைக்கிற சான்ஸ் இருக்கும். கோயம்புத்தூர் மாதிரி போகும்போது கொஞ்சம் சுமாரான காலேஜாக இருக்கும். மற்ற எல்லா ஊர்லேயுமே கொஞ்சம் நல்ல காலேஜஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் எஸ்ஆர்எம் வள்ளிமையில் உங்களுக்கு இசியிலேருந்து கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. மேபி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸில் சைபர் செக்யூரிட்டி ஆர் சிஎஸ்பிஸ் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் கூட கிடைக்கலாம். அடுத்தது பிஎஸ்என்இ திண்டுக்கல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல், சிவில் மென்ஷன் பண்ணலாம், உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் எம்பிசிக்கு. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், அதுலேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. சாரநாதன்லையும் நம்ம எல்லா பிரான்ச்சுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கிடைக்கும்னு எம்பிசிக்கு. என்ன கட் ஆஃப் ரேஞ்சுன்னு நான் கொடுத்துருக்கேன். கட் ஆஃப் ரேஞ்ச் மெக்கானிக்கல், சிவில் வந்து 143 கீழே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அதோட பெட்டராகவே ஃபில் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் திருச்சியில் வேறு ஆப்ஷன் கிடையாது, டாப் காலேஜ் அதுதான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கேஜிஐஎஸ்எல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி இந்த ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிற சான்ஸ் இருக்குது. மெக்கானிக்கலும் வந்து ஃபில் ஆகும். ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர்த்து இசி இந்த ரவுண்டில் ஃபில் ஆக சான்ஸ் இருக்குது. அங்கே வந்து மற்ற பிரான்ச்சஸ் அதிகமாக இல்லை, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் தான் இருக்குது. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்னால் உங்களுக்கு ஏஐடிஎஸ், சிஎஸ்பிஸ் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் கூட நேராக கிடைக்க சான்ஸ் இருக்குது. சோனா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச்சாக இருக்கிற ஏஐடிஎஸ், சிஎஸ்பிஎஸ் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்கலாம். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு பிரான்ச் இருக்குது, அந்த பிரான்ச்சும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இசி டு சிவில் வந்து என்ன கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன். என்ஜிபி வந்து எல்லா பிரான்ச்சுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிவில் கொடுக்கலனாலும் உங்களுக்கு ரவுண்ட் 3 வரைக்கும் சிவில் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது போன வருஷத்தோட ட்ரெண்டை பேஸ் பண்ணி. அதுக்கடுத்து மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு சிஎஸ்இசி ட்ரிபிள் ஃபில் ஆகும். மெக்கானிக்கல், சிவிலும் அங்கே இருக்குது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி வந்து உங்களுக்கு இசியிலேருந்து எல்லா பிரான்ச்சும் கிடைக்கலாம். ரத்னமில் வந்து உங்களுக்கு எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் கூட இருக்குது, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்காக நிறைய பிரான்ச்சஸும் இருக்குது. அதுக்கப்புறம் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச்சஸும் இருக்குது. நம்ம ஏடிஎஸ், சிஎஸ்பிஸ் எல்லாம் கொடுத்தா நிறையா கவர் பண்ண முடியாதனால தான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு ரூம், இசிக்கு ஒன்று நான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நான் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஏன்னா அது மர்ஜ் ஆகுது. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூரில் எல்லா பிரான்ச்சஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேசிஜிலையும் எல்லா பிரான்ச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஃபில் ஆகிருக்கும், மற்ற பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மேபி இந்த வருஷம் ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டரிக்காக இன்னொரு பிரான்ச் கொண்டு வந்திருப்பாங்க, அதுவும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கே வந்து மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் கூட கிடைக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனிலையும்
எல்லா பிரான்ச்சுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்தது சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி OMR கேம்பஸ்லையும் எல்லா பிரான்ச்சஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரவுண்டில். சென்ட் சேவியர்ஸில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC மட்டும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரவுண்ட் 2ல. இந்த காலேஜ் எனக்கு அவ்வளோ ஒப்பீனியன் இல்லை, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. PTLEன்னு ஒரு காலேஜ் கட் ஆஃப் வைஸ் EC CS இந்த ரவுண்டில் ஃபில் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குமாரசாமி கரூர், அங்கேயும் வந்து CSEC ஃபில் ஆகிற சான்ஸ் இருக்குது. பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த வருஷம் காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு பேர் மாறுது, இங்கேயும் ஒரு 3 பிரான்ச் ப்ளஸ் AIDS ஃபில் ஆகிற சான்ஸ் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி உங்களுக்கு CSEC பிரான்ச்சஸ் மட்டும் ஃபில் ஆகிற சான்ஸ் இருக்குது. மற்ற எல்லா பிரான்ச்சுமே ரவுண்ட் 3 தான் ஃபில் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மர்ஜ் ஆகுது பார்த்துக்கோங்க. RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச்சஸ் மட்டும் தான் அதிகமாக இருக்குது, அது இல்லாமல் EC இருக்குது. ஸோ இது எல்லாமே ரவுண்ட் 2ல பிகினிங் ஸ்டேஜில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். VSB கரூரில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சுமே இந்த ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அடுத்தது வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் ரோட்டில் இருக்கிறது, இங்கேயும் உங்களுக்கு எல்லா பிரான்ச்சஸுமே இந்த ரவுண்டில் ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிவில் மட்டும் கொஞ்சம் ரவுண்ட் 3ல ஃபில் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பார்க்கலாம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC மட்டும் ஃபில் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC அண்ட் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச்சஸ் ஃபில் ஆகும். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச் ப்ளஸ் EC ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த வருஷம் AIDSம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC ட்ரிபிளிக்கு என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். மெக்கானிக்கல் சிவில் அங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரவுண்ட் 2லேயே. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு எல்லா பிரான்ச்சுமே மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆகிற சான்ஸ் இருக்குது இந்த ரவுண்டில். விவேகானந்தா உமன்ஸ் காலேஜ் நாமக்கல்ல உங்களுக்கு நாமக்கல்ல ஃபஸ்ட்டாக ஃபில் ஆகிற காலேஜ் இதாக தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ரேஞ்சில் ஃபில் ஆகிற சான்ஸ் இருக்கும். மேபி இங்கே BCக்கான காம்படிஷன் அதிகமாக இருக்கும். MBC வந்து கொஞ்சம் டிலேடாக தான் ஃபில் ஆகும் மேபி, அதனால வந்து கட் ஆஃப் கம்மியாக காமிக்குது. அடுத்தது வந்து JPRல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ராம்கோலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC ரிலேட்டட் பிரான்ச்சஸ் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்ரான்சிஸ் சேவியரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். KSR அதுக்கப்புறம் உங்களுக்கு CAET வந்து உங்களுக்கு 167.5லேருந்து 159 கட் ஆஃப்குள்ள உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள் பிரான்ச்சஸ் ஃபில் ஆகிற சான்ஸ் இருக்குது. KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு எல்லா பிரான்ச்சஸுமே இந்த ரவுண்டில் ஃபில் ஆகிற சான்ஸ் இருக்குது. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் EC எல்லாமே 162.5குள்ளே கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. இங்கே மெக்கானிக்கல் ட்ரிபிளியும் பிரான்ச்சஸும் இருக்குது, ஏரோநாட்டிக்கலும் இருக்குது, நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணுறோன்னா கன்சிடர் பண்ணலாம். நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC ட்ரிபிள் சான்சஸ் இருக்குது. அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC சான்சஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிரான்ச் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்ரீ சக்தியில் வந்து என்னென்ன பிரான்ச்சஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த காலேஜ்லேயும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற பிரான்ச்சஸ் அப் டு சிவில் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம சிவிலில் லீஸ்ட் இந்த ரவுண்டில் கடைசியாக க்ளோஸ் ஆகிற காலேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வேறு எந்த காலேஜும் இந்த 143 கட் ஆஃப்குள்ளே ஃபில் ஆகலை. ஒரு டாப் 86 காலேஜ்குள்ளே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிவில் எடுத்திங்கன்னா இந்த ரவுண்டில் லீஸ்ட் கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு சிவில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாதிரி காலேஜில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கோயம்புத்தூர் பேஸ்டாக உங்களுக்கு ஸ்ரீ சக்தி, இந்துஸ்தான் அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்கலாம். KLN மதுரையில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெள்ளாளர் ஈரோடில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC ட்ரிபிள் ஃபில் ஆகும். மெக்கானிக்கல் சிவில் ரவுண்ட் 3ல தான் ஃபில் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்தது JPR இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ட்ரிபிள் வரைக்கும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் CK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ABC மயிலாடுதுறை, இதுவும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC மட்டும் தான் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். SRM திருச்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் ஃபில் ஆகும். SRM மதுரை வந்து இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்து இந்த சேஞ்ச் நடந்திருக்கு மேபி, அதனால் கட் ஆஃப் கம்மியாக இருந்திருக்கலாம் போன வருஷம். இந்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கட் ஆஃப் ரைஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வேல்டெக் மல்டிடெக்கில் CSE to ட்ரிபிள் வரைக்கும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. JNNல உங்களுக்கு CSEC ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேல்டெக் ஐடெக்கில் CSEC ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. IFET விழுப்புரம் CSEC ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாவையில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மட்டும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றது எல்லாமே ரவுண்ட் 3 வரைக்கும் போகும். அடுத்தது லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் EC ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
நான் சொல்கிறது எல்லாமே எம்பிசிக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல், கொங்குநாடு, இதுலேயும் வந்து ட்ரிபிள் வரைக்கும் ஃபில் ஆக சான்ஸ் இருக்குது. ஜெருசலம் வந்து ஈசி வரைக்கும் ஃபில் ஆகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் நிறைய இங்கே இருக்கும். இந்த பிரான்ச்சஸ்லையும் நிறைய இந்த காலேஜ்லையும் நிறைய சாய்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு. கே ராமகிருஷ்ணன் திருச்சியில் செகண்ட் இன்ஸ்டியூஷன், இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி பிரான்ச்சஸ் இந்த ரவுண்டில் எம்பிசிக்கு ஃபில் ஆக சான்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை, இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த ரவுண்டில் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றது வந்து மேபி ரவுண்ட் 3ல ஃபில் ஆகலாம் எம்பிசிக்கு. எம்என்எம் ஜெயின் காலேஜ் துறைப்பாக்கம், இங்கேயும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரவுண்டில். மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூனிவர்சிட்டி காலேஜ் தூத்துக்குடி, இங்கேயும் வந்து ட்ரிபிள் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிங்ஸ்டன் வெள்ளூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மட்டும் ஃபில் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மட்டும் ஃபில் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா காலேஜுக்குமே டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால மேபி ஈசி வரைக்கும் கூட இந்த காலேஜில் ஃபில் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கடலூரில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி ஃபில் ஆகலாம். அதிகமான ஒசூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி ஃபில் ஆகலாம். ஸோ ஆல்ரெடி நான் அப்படியே கொடுத்துருக்கிறது அப்படியே பார்த்துட்டு வாங்க. கேஎஸ்ஆர்லையும் அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். விஎஸ்பி கோயம்புத்தூரில் ட்ரிபிள் வரைக்கும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசனும் ட்ரிபிள் வரைக்கும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆதித்யா ஈசி வரைக்கும் ஃபில் ஆகலாம் கோயம்புத்தூரில். வேலம்மாள் பொன்னேரி கிட்ட இருக்கிற காலேஜ், இது வந்து ட்ரிபிள் வரைக்கும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அன்னை மீரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேது காரியாப்பட்டி 145 கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர், இங்கேயும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி, இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி பிரான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே பாட்டு வாங்க. மற்ற காலேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த 150க்கு மேலே இருக்கிற காலேஜஸ்லாம் நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ணல, அப்படியே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மோஸ்ட்லி மற்ற கோயம்புத்தூர் சென்னை இல்லாமல் மற்ற காலேஜஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணி எப்படின்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூரா இல்லை சென்னையா இல்லை மற்ற ஏரியாவில் இருக்க காலேஜஸ் இந்த ரேஞ்சில் சூஸ் பண்ணலாமான்னு. சப்போஸ் ட்ரிபிள் ஈசி கொடுத்துட்டு மெக்கானிக்கல் சிவில் கொடுக்கலன்னா இங்கே எல்லாமே மெக்கானிக்கல் சிவில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஈசி கொடுத்து ட்ரிபிள் கொடுக்கலன்னா ட்ரிபிளையும் கிடைக்கும், ரவுண்ட் 3 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எல்லாத்துக்குமே நான் நிறையா இன்னும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வரேன். தேங்க்யூ.